ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் கிரகங்களை மாற்றி எழுதிவிட்டேன். இது நீ சாதிக்கும் காலம் என்று சொல்லியும் நீ தொடர்ந்து அழுது கொண்டிருந்தால் என் மீது உனக்கிருக்கும் நம்பிக்கை குறைந்துள்ளது என்று அர்த்தம். நீ என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தை, நான் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்பதை மனதில் உறுதியோடு இரு. உன்னை சுற்றி யாரும் நல்லவர்கள் இல்லை என்பதை என் பிள்ளை உனக்கு புரிய வைக்கவே இத்தனை போராட்டங்கள். யாரையும் நீ நம்பாதே. ஏன், உன்னையே சுற்றி வந்து கொண்டிருப்பவர்கள் கூட ஒரு நாள் உன்னை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். உன்னை மட்டும் நம்பு. உன் வெற்றியின் மீது குறிக்கோள் வை. நீதான் உன் குடும்பத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். அதற்குத்தான் நான் போராடுகிறேன். நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு பிள்ளையே. இல்லை என்றால் இறைவனால் ஏதாவது ஒரு வகையில் நற்பாதைக்கு வழி நடத்தப்படுவாய். அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும். அதனால் சிந்தித்து செயல்படு. வாழ்க்கையில் நிறைய இழந்து விட்டோமே என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்று. இன்றும் இந்த சூழ்நிலையிலும் வெளிச்சம் இருக்கிறது என்று உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ள வேண்டாம். உன் வாழ்வில் இருண்ட பின்னும் என்றும் உனக்கு கை கொடுப்பவன் நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். எது நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என் சாய் என்றும் எனக்கு கை கொடுத்து உதவிடுவார் என்று எண்ணி பெருமை கொள் பிள்ளையே. காரணமே இல்லாமல் என் நேரமும் நீ இப்படி சோகமாய் அழுது கொண்டிருந்தால் அது பிறரால் உனக்கு அளிக்கப்பட்ட சாபம் என்று புரிந்து கொள். என்றும் எந்த சூழ்நிலையிலும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே உனக்கு அளிக்கப்பட்ட வரமாகும். அதற்காகத்தான் நானும் உன் கர்மாவோடு போராடி கொண்டிருக்கின்றேன். சஷ்டி நன்னாளான இன்று கந்தர் சுவாமியின் வேலை தொட்ட உனக்கு தோல்வி என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் வெற்றிகள் இனி குவியும். செல்வம் உன்னிடம் தங்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. கந்தர் சுவாமி முருகனுக்கு அரோகரா. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.